இன்றைக்கி நம்ம துதிக்கிறவங்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், வேதம் வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், பைபிளை படிக்கிறவங்களாக இருக்கலாம், பைபிளை படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம், செகண்ட் ரேங்க் வாங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நல்லது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாக இருக்கிறதா என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்போ நான் சொல்லப்படுற ஒரு சில காரியங்களை நீங்கள் கவனித்து கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் இல்லை 7 நாளுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை உங்களை தேடி வரும். இன்றைக்கி நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை சரி பண்ண வேண்டும். இப்போ இந்த பூமியில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பான முறையில் என்ன செய்வோம்? அறுப்போம். அதாவது ஒரு சப்போட்டா பழம் விதையை போட்டிங்கன்னா சப்போட்டா பழம் வரும். ஒரு வேப்பமுத்து விதையை போட்டிங்கன்னா வேப்பமுத்து வளரும். இப்போ வீட்டு ஓரங்களில் இன்றைக்கி இந்த பெங்களூர் சைடெலாம் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் செடிகள், பூக்கள் அலங்காரமாக எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, எல்லா வீட்லேயுமே நல்ல ஒரு மலர்கள், பூக்கள், வாடாத பூக்கள், இப்படிப்பட்ட பூக்கள் நிறைய வீட்டு முன்னாடி வச்சுருக்க, பார்க்க அழகாக இருக்கிறது. அந்த வீட்டு முன்னால் ஒரு சுமல், அந்த பூ, அந்த மலர்களுடைய வாடைகள், ஒரு மல்லிகைப்பூ வச்சா மல்லிகைப்பூ வாடை, இப்படி ரோஜா போச்சா ரோஜா, இப்படிப்பட்ட வாடைகள் அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யுது? அது தள்ளுது. பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளே வாசப்படிக்குள்ளே நுழையும் போது அந்த மலர்களுடைய அந்த வாசனைகளை நுகர்ந்து தான் வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நிலைமையில் அந்த பெங்களூர் சிட்டியில் எல்லா பக்கமும், கர்நாடகா மாநிலத்தில் எல்லா வீட்லேயுமே அது வச்சுருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி நம்முடைய வீட்டில் வந்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் எதை நம்ம விதைக்கிறோமோ அதை நம்ம என்ன செய்வோம்? அறுப்போம். பார்த்துக்கொள்ளுங்க. எதை? இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரிப்பு செடின்னு ஒன்று இருக்கும். அந்த செடி பேர் செந்தட்டி செடி. அந்த செடி பேர் என்னது? செந்தட்டி. அந்த செடி வந்து உங்கள் வீட்டு முன்னாடி நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்குது, பெரிய ஆள் இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த செந்தட்டி செடின்னு தெரியுமா? தெரியாது. டக்குன்னு போய் அதை என்ன செஞ்சிடும்? தொற்றும், கையை வச்சிடும். கையை வச்சுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும்? அரிப்புகள் உண்டாகும். அப்போ இந்த அரிப்புகள் வந்து அது வேதனையை கொடுக்கறது, கஷ்டத்தை கொடுக்கறது, வீணால் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போன நிலைமை வரும். அப்போ அந்த செடியை அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க? விதைச்சிருக்கிறாங்க. இதுபோல் ஆமணக்கு செடி அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அது வந்து ஒரு விஷத்தன்மை படைத்தது, விஷத்தன்மை. அந்த விஷச்செடியை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எதுக்கடா வாழணும் சாகணும் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த செடியை பிடிச்சி நீ அந்த அந்த விதைன்னு ஒன்று இருக்கும், அதை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவான் பிசாசு. அதை நீங்கள் சாப்பிட்ருவீங்க, கடைசியில் மரணம் வந்துடும். அப்போ எதுக்கு அந்த செடியை அங்கே வைக்கணும்? வீட்டு முன்னால் எதுக்கு அந்த 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 செந்தட்டி செடியை வீட்டுக்குள்ளே வைக்கணும்? அப்போ வைக்கும்போது அது நம்மளுக்கு என்ன செய்யுது? பல பிரச்சனைகளை, சோதனைகளை கொண்டு வருது. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் ஜெபிக்கிற ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பக்கம் ஆண்டவரை மையப்படுத்துகிற ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பக்கம் துதிக்கிற ஆளாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த செடிகளை நீங்கள் வீட்டு முன்னால் வச்சிருக்கும் போது அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது, கஷ்டத்தை கொண்டு வருகிறது, ஒரு மரண போராட்டத்தை கொண்டு வருகிறது. அப்போ அதே போல் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கையீடு செய்கிற எல்லா காரியத்திலையுமே நம்ம வந்து எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நீங்கள் அறுப்பீங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எதை அன்பை விதைச்சா அன்பை அறுப்பீங்க, சமானத்தை விதைச்சா சமானத்தை அறுப்பீங்க, இரக்கத்தை விதைச்சா இரக்கத்தை அறுப்பீங்க. அப்போ எல்லா காரியத்திலையுமே நீங்கள் வந்து எந்த காரியத்தை நீங்கள் விதைக்கிறீங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதுக்குண்டான அறுவடை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் ஜெபிக்கிறேனே, துதிக்கிறேனே, ஆராதிக்கிறேனே, இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரலையே அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? அப்போ ஏன் பதில் வரலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் ஒரு ஆமணக்கு செடியை வச்சுருக்கீங்க, ஒரு செந்தட்டி செடியை வச்சுருக்கிறீங்க, ஒரு அரளி செடியை வச்சுருக்கிறீங்க, ஒரு விஷத்தன்மை உள்ள செடியை வச்சுருக்கிறீங்க. அநேக செடிகள் நன்மையை கொடுக்குற செடிகள் இருக்கிறது, ஆனால் விஷத்தன்மை உள்ள செடிகள் இருக்கிறது, பிரச்சனை உண்டு பண்ணுகிற செடிகள் இருக்கிறது. இந்த செடிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எந்த நேரத்தில் ஆபத்து வரும், எந்த நேரத்தில் பிரச்சனை வரும், எந்த நேரத்தில் அரிப்பு வரும், எந்த நேரத்தில் போராட்டம் வரும் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விதைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே எதை விதைக்கிறோமோ, எது பயனுள்ள விதையாக இருக்கிறது, எது நன்மை கொடுக்குற விதையாக இருக்கிறது, எது நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி உண்டாகிற விதையாக இருக்கிறது, அதை மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லோரும் விதைக்கணும். அப்படின்னா அது விதைக்கும் போது கண்டிப்பாக அதுக்குண்டான அறுவடையை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து விதைச்சிட்டு ஒன்றுமே கிடைக்கலன்னு நினைக்கக்கூடாது. ஒரு நேரம் வரும், கண்டிப்பான முறையில் அதுக்குண்டான அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க. இதைத்தான் இயேசுவா சொல்கிறாரு, மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ கவனிங்க, நீங்கள் என்னதான் பூமியில் வந்து கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும், பணம் சேர்த்தாலும், கண்டிப்பான முறையில் எப்படி பிறப்பு இருக்கிறது அதே போல் இறப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம இப்போ எதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
இப்போ ஏசப்பா வருகை ரொம்ப சமீபமாக வந்துருச்சு பார்த்துக்கொள்ளுங்க. இஸ்ரேல் நாட்டில் வந்து பழைய ஏற்பாடில் போட்டிருக்கு, ஒரு சிவப்பு ஒரு கண்ணுக்குட்டி, சிவப்பு கலர் இருக்கிற கண்ணுக்குட்டி கிடச்சா அதை பலியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க 5 மாடு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இஸ்ரேல் நாட்டில் வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாடில் வந்து எந்த ஒரு கருப்பு முடியோ வெள்ளை முடியோ இருக்கக்கூடாது, சிவப்பு முடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்குண்டான வேலைகள் அந்த 5 மாடில் வந்து 4 மாடு கருப்பு முடி வெள்ளை முடி வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு மாடில் மட்டும் சிவப்பு முடி இருக்குது. அந்த தான் பலி கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறாரு. அங்கே பலி கொடுத்த இடத்துல அந்த இடத்துல வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஆலயம் எழும்ப போகுது. அந்த ஆலயம் எழும்பிருச்சுன்னா இயேசுடைய வருகை மிகவும் சமீபமாயிருச்சு. நீங்கள் என்ன தான் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இறப்பு இருக்குது, நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான தகுதியை தான் இப்போ நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் 100 கோடி பணம் இருந்தாலும் சரி, 100 கோடி சொத்து இருந்தாலும் சரி, அது கூட வரப்போவது கிடையாது. அவனவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட பரலோகத்துக்கு வரப்போகிறது. அப்படி என்றால் இங்கு நாம் எதை விதைத்தால் எதை செய்வோம் அப்படின்னு கேட்டால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க திருப்பி. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உங்கள் ஆவி, உங்கள் உடம்புக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவியில் வந்து உங்களுக்கு ஒரு எளிமை வெளிப்பட வேண்டும், எளிமை வெளிப்பட வேண்டும், அன்பு வெளிப்பட வேண்டும், தாழ்மை வெளிப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் உங்கள் உள்ளத்திலே வெளிப்பட்டால் பரலோக ராஜ்யம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய ஆவி எளிமை உள்ளது, என் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. இந்த எளிமையான வாழ்க்கை நான் வாழும்போது இப்போவே நான் பரலோகத்துக்கு முன்குறிச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எளிமையான வாழ்க்கை நீங்கள் வாழும்போது பரலோகத்துக்கு நீங்கள் தகுதியாகிடுறீங்க. இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு எதுக்கு அவன் சண்டை இவன் சண்டை, காம்படிஷன் கிம்படிஷன், எதுக்கு சொத்து சேர்க்க பணம் சேர்க்க தான். ஆனால் மரணம் ஒன்று இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா இப்போதுக்கே அந்த நியாய தீர்ப்புக்கு மரணத்துக்கு நீங்கள் ஆயத்தமானோம் எப்படின்னு கேட்டால், நீங்கள் பரலது போகிறது ஆயத்தமானோம். அவள் பரலது போகிறதுக்கு உண்டான ஆயத்தம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் எளிமை வெளிப்படுகிறதா? எளிமை வெளிப்படுகிறதா? அந்த எளிமை வெளிப்படும் போது கர்த்தர் சொல்கிறாரு பரலோராஜ்யம் உன்னுடையது அப்படிங்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எளிமையை நீங்கள் விதைச்சிங்கன்னா பரலோகத்தை நீங்கள் அறுவடை செய்ய முடியும், நீங்கள் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். அடுத்த வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நிந்தைகள் வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் பல விதமான அவமானங்கள் வருகிறது, ஒருவேளை துயரம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, நெருக்கம் வருகிறது, இன்னும் ஒரு விடிவெள்ளி கிடைக்கவில்லையே, இன்னொரு மீட்பு கிடைக்கவில்லை, இன்னும் எதிர்பார்த்த காரியம் வரவில்லையே அப்படின்னு சொல்லி கலங்கலாம். ஆனால் அது நிலையாக இருக்காது, நிரந்தரமாக இருக்காது, குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சிடும். ஆனால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அந்த நேரத்தில் வந்து கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்திடுவார். நீ பயப்படாத, நீ பலம் கொண்டு திடமானதார், இது கொஞ்ச காலம்தான், உன்னை நான் ஆறுதல் படுத்துகிறேன். தேற்றரவாளன் வந்து உங்களை வந்து ஆறுதல் படுத்துவார். அப்போ துயரப்படும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டால், ஆறுதல் உங்களை தேடி வருகிறது. அடுத்த வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒன்று செய்யும் போது ஒன்று கிடைக்குது. ஜெபத்தை ஓரம் கட்டிடுங்க, துதியை ஓரம் கட்டிடுங்க, ஆராதனையை ஓரம் கட்டிடுங்க, வேதம் வாசிப்பை ஓரம் கட்டிடுங்க, அது ஒரு பார்ட்டு. ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு இதை நீங்கள் செஞ்சாச்சா இதுக்குண்டான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் மட்டும் பண்ணிட்டா மட்டும் போதாது, விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, பைபிள் வாசா மட்டும் போதாது, உங்கள் வாழ்க்கையில் அந்த கிரியைகள் வெளிப்பட வேண்டும். பைபிள் படிக்கிறது எதுக்கு? இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு, அதை மாதிரி செய்யணும். அப்போனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? திருப்பி சொல்லுங்க இந்த வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரிப்பார்கள். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை வாங்கணும், இதை வாங்கணும், இடத்த வாங்கணும், தோட்டம் வாங்கணும், துறை வாங்கணும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாந்த குணமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? பூமியை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். உங்கள் உள்ளத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பேச்சில், உங்கள் நடக்கையில் ஒரு சாந்தம் இருக்கிறதா? ஒரு அன்பு இருக்கிறதா? சாந்த குணம் இருக்கிறதா? சாந்த குணம் என்பது ஒரு கோபம் இல்லாத ஒரு குணம் தான் சாந்த குணம். பகை இல்லாத ஒரு குணம் தான் சாந்த குணம். சண்டை இல்லாத ஒரு குணம் தான் சாந்த குணம். ஆனால் இந்த சாந்த குணம் உங்களுக்கு இருந்தால் நீ வந்து இடம் வாங்கலையே வீடு வாங்கலையே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாந்த குணமாய் நடந்து பார், நீ சாந்த குணமாய் இருந்து பார். உன் பேச்சில் சாந்த குணம், உன் வாழ்க்கையில் சாந்த குணம்,
அக்கம் பக்கத்தில் பழகிறதுல இருக்கிறதுல ஒரு சாந்த குணமாய் நீ பழகும்போது, சாந்த குணமாக இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் அநேக இடங்களை உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன், பூமியை உனக்கு நான் சுதந்திரம் கொடுப்பேன். அப்போ பூமியை சுதந்திரிப்பதுக்கு, அநேக இடங்கள் வாங்குவதுக்கு, அநேக வீடுகள் வாங்குவதுக்கு உனக்கு சாந்த குணம் இருந்தால் போதும், சொத்து உன்னை தேடி வரும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை, எவ்வளோ பெரிய ஒரு அழகான வார்த்தையை ஏசப்பா கற்றுக் கொடுக்குறார் தெரியுமா? நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் வாங்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் சாந்த குணம் இருந்தீங்கன்னா இலவசமாக இடத்தை பெற்றும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சாந்தம் இருக்கணும், அன்பு இருக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும், தாழ்மை இருக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. திருப்தி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் திருப்தி இல்லை. வருமானத்தில் திருப்தி இல்லை, உண்மையான அன்பில் திருப்தி இல்லை, சமாதானமான திருப்தி இல்லை, வருமானத்தில் திருப்தி இல்லை. ஆனால் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு இது போதும், எனக்கு திருப்தியாக இருக்குது, என் கணவன் அன்பு எனக்கு திருப்தியாக இருக்குது, என் மனைவி அன்பு எனக்கு திருப்தியாக இருக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கை நடத்துகிற படிக்கிற காரியம் எல்லா காரியத்திலையுமே எனக்கு திருப்தியாக இருக்குது, என் பிள்ளைங்க மூலமாக எனக்கு எந்த குறையும் கிடையாது, என் கணவன் மூலமாக எனக்கு எந்த குறையும் கிடையாது, என் மனைவி மூலமாக எந்த குறையும் கிடையாது, என் வாழ்க்கையில் என் வருமானத்தில் எந்த குறையும் கிடையாது. கர்த்தர் என்னை அழகாக திருப்தியாக நடத்திட்டு வர்றாரு. குறையில்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு திருப்தியான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் எதை விதைக்கணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தில் திருப்தியான வாழ்க்கை வரணும். அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? திருப்பி சொல்லுங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. திருப்திக்கு விதை அஸ்திவாரம். நீதியின் மேல் பசிதாகமாக இருக்க. நீதி, உண்மை, உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் நம்ம பேசணும். அதுக்கு பேர் தான் நீதி. அப்போ அதில் வந்து ஒரு பசினா, அதில் வந்து பசினா, பசிக்கு என்ன ஆகாரம் எப்படி இருக்குது? வயிறு பசிக்குது, சாப்பாடு எப்படி சாப்பிட்டா கொஞ்சம் பசி ஆறும். அதே போல் நீங்கள் உண்மையாய் நடப்பதுக்கு, அடுத்தவன் சொத்து மேலே ஆசைப்படாமல் இருப்பதுக்கு, கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு உண்மையோடு ஒரு நீதியோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் குறை என்பது இருக்காது, ஒரு திருப்தியான நீ வாழ்க்கை நீ வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. அதான் திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தா, 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். இயேசு 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். நான் சொல்வதை கவனமாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எதை விதைச்சா என்ன கிடைக்கும், எதை விதைச்சா என்ன கிடைக்கும். ஆனால் விதைக்கும் போது ஒரு 3 மாதத்தில் அந்த விதைக்கு உண்டான அறுவடையை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ என்ன விதைச்சோம்? நீதியை விதைச்சா என்ன கிடைக்கும்? திருப்தி. எல்லாம் சொல்லுங்கள், நான் நீதியை விதைக்கிறேன், நான் திருப்தியை அறுவடை பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு குறை இல்லாமல் எல்லாவற்றிலுமே திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா உங்கள் குடும்பத்தில், வேலை பார்க்குற இடத்துல, இருக்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையுமே நீங்கள் நீதியை விதைச்சிருங்க. நீதியை விதைச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் திருப்தி, பணத்தில் திருப்தி, அன்பில் திருப்தி, எல்லா காரியத்திலையும் திருப்தி. அதனால் வந்து நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எதை விதைச்சா எதை அறுப்போம், இப்போ நீதியை விதைச்சா என்ன கிடைக்குது? குறை இல்லாமல். திருப்தின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்துலேயும் சந்தோஷம். கணவன் அன்பு, கணவன் மனைவி,
எல்லாவற்றிலுமே ஒரு திருப்தியான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். சரிங்களா? நீதியை வாழ கற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, இப்போ இந்த மத்தியில் வாஸ்தான், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இங்கே இருங்க, நான் சொல்கிற கவனிங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் நிறையா வாட்டி படிச்சிருக்கலாம். இதில் வந்து நீங்கள் இறக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் இறக்கப்படுவீங்க. இறக்கத்தை விதைச்சிங்கன்னா நீங்கள் இறக்கப்படுவீங்க. அல்லையா? அநேகர் மனித உள்ளத்தில் தயவு உண்டாகும். இங்கே இருங்களேன், நீங்கள் அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டீங்கன்னா கர்த்தர் வந்து அநேக மனித இருதயங்களை உங்களுக்கு இறக்கப்பட்டுருவார். எந்த ஒரு ஆபத்தான வேலையில், இக்கட்டான நிலையில் கர்த்தர் உங்கள் மேலே இறக்கத்தை கொடுத்துருவார். அதுதான் நீங்கள் இறக்கப்பட்டு வாழணும் நீங்கள். ஆமேன். சும்மா ஒன்றும் கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ கவனிங்க, ஒன்று செஞ்சால் ஒன்று கிடைக்குது. நான் இப்போ சொல்கிறது வந்து ஜெபங்கிறது வேறு பாட்டு, துதிங்கிறது வேறு பாட்டு. ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். ஜெபம் மட்டும் பண்ணால் மட்டும் போதாது, இதையும் நீங்கள் செய்யணும். ஜெபம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிவிட்டு அட்டூழியம் பண்ணிவிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஜெபத்தோடு கூட இந்த 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 காரியத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பான உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை உயரும். சரிங்களா? அப்போ இருதயத்தில் எப்படி இருக்கணுமா? சுத்தம் உள்ளவர்கள் தேவனை நீங்கள் ஏசப்பாவை பார்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு கிருபை பெற்றவர். தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க. இரட்சகரை நீங்கள் பார்க்க முடியுங்க. மீட்பரை பார்க்க முடியுங்க. சொப்பனத்தில் தரிசனத்தை உங்களோட வந்து பேசுவாருங்க. அப்படின்னா அவர் பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன விதைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தம், பரிசுத்தம். இந்த உள்ளத்துக்குள்ளே, இந்த ஆவியில், இந்த ஆத்துமாவில் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா, சுத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா, அவர் உங்கள் முன்னால் வந்து 2 மகளையும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுருவார். அவரை நீங்கள் தரிசிக்க முடியும். அவரெல்லாம் பார்க்க முடியாது, அவர் குரலை கேட்க முடியாது. அப்படிலாம் அல்ல. நீங்கள் அப்பா விட்டு பிள்ளை, அழிஞ்சு போய் வித்தில் பிறகு அழியாத வித ஜீவ வசந்த மறுபடியும் பிறந்திருக்கீங்க. அப்போனா என் வாழ்க்கை ஏன் கட்டப்படலை? எனக்கே இந்த பிரச்சனை தீரல, எனக்கே இந்த சிக்கல். நீங்கள் அப்பாட்ட அழகாக கேட்கலாம், அழகாக பேசலாம். ஆனால் பேசுறதுக்கு முன்னால் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்துட்டு, தகப்பனே என்னோடு பேசுங்க, என் குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் தொழிலுக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் வந்து பிரச்சனை முடியாமல் இருக்கிறது, நான் என்ன செய்யணும், என்னோடு இடைப்படுங்க, என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக ஏசப்பாட்ட பேசக்கூடிய அந்த தகுதி பெற்றவர்கள் நீங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள். அப்பா உங்ககிட்ட கண்டிப்பான முறையில் பேசுவார். பேசுவதற்கு நீங்கள் தகுதியாகணும். என்ன தகுதி? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா? அது சுத்தமுள்ள இருதயமாக இருக்கணும். அந்த சுத்தமுள்ள இதயத்தை வர வச்சுட்டு உங்களை எதிர்காலத்தை அப்பாட்ட கேட்கலாம். ஏன் நான் இன்னும் முன்னேற முடியல, இன்னும் ஏன் எனக்கு இந்த நிலைமை, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை, எனக்கு பதில் சொல்லுங்கள். என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குது, ஏன் அடுப்பது நடக்கலை? காலம்புரை இதே பஞ்சாயத்தில் தானே போய்கிட்டு இருக்கேன் நான். வாக்குவாதங்களும் முரண்பாடுகளும் சண்டைகளும் பிரிவினைகளும் பகைகளும் உருவாகி கொண்டு தானே இருக்கிறது. ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கலையே. நீங்கள் அழகாக அப்பாட்ட பேசலாம். ஆனால் பேசுவதற்கு முன்னால் உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்திட்டு பரிசுத்தப்படுத்திட்டு நீங்கள் ஏசப்பாட பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு என் தகப்பன் இயேசு பதிலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கைகளை தட்ட பக்கமாக செலுத்துங்க. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளை வாழ விரும்பினால், எனக்கு அப்பா அப்படிங்கிற உரிமையோடு நீங்கள் இருக்க விரும்பினால், அந்த வசனத்தை வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஏறுங்க, சும்மா நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல ஒரு காரியம் கிடையாது. இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி அறிக்கையிடலாம், இயேசுவின் பிள்ளைன்னு நீ சொல்லலாம். ஆனால் உன் குடும்பத்திலே, உன் உறவினர்கள் மத்தியிலே, ஒரு சொந்தங்கள் மத்தியிலே, உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலே ஒரு சமாதானமான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்களா? சமாதானம் இல்லாத நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அவர் பிள்ளையை நீங்கள் இருக்க முடியாது. இங்கே சொல்கிறாரு, நீ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டால் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி போட்டிருக்கு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ நான் இருக்கேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்துருச்சு, நீ அவனை விட்டுட்டு போமா, அவன் கூட சேர்ந்து வாழாத அப்படின்னா நான் சமாதானம் பண்ணலை. அம்மாவை என்ன தப்பு பண்ணாலும் மன்னிப்போம், மறப்போம். ஏன்னா அடுத்து தப்பு பண்ண மாட்டான், நீ அவனை வச்சு வாழு, சந்தோஷமாக இரு. ஏன்னா
சமாதானம் இருக்க கற்றுக்கொள்ளுங்க, சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானம் இருங்கள் என்று இயேசப்பா சொல்கிறாரு. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் கூடிய மட்டும் சமாதானமாக வாழுங்கள் என்று இயேசப்பா சொல்லியிருக்கிறாரு. சமாதானத்துக்கு அவர் பேர் சமாதான காரணர். அந்த சமாதான காரணர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சமாதானம் வாழுங்கம்மா, நீங்கள் வந்து சண்டை போடாதீங்கம்மா, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்கம்மா, ஏமா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடுறீங்க, அக்கா தங்கச்சியோட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்ட குடும்பத்தை நான் சமாதானம் பண்ணி அவங்கள சேர்த்து வச்சு உட்கார வச்சேன்னா எனக்கு கிடைக்கிற பலன் என்ன? எனக்கு கிடைக்கிற பலன் என்ன? நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறிடுவேன். அவன் கெடு போட்டேன், அவனை விட்டுட்டு போமா, அப்போ தான் அவனுக்கு அறிவு வரும், அவனை வீட்டுக்குள்ளே விடாத அப்படின்னு சொன்னேன்னா வந்து நான் இயேசுவின் பிள்ளை கிடையாது. 2 குடும்பம் சண்டை போட்டிருக்கேன், அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், மாமி மச்சான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே போயிட்டு அவங்க கூட சேராத, இவங்க கூட பேசாத, அவன் வழியில் போகாத அப்படின்னு சொன்னேன்னா நான் இயேசுவின் பிள்ளையே இருக்க முடியாது. இது சத்தியம், இது தேவனுடைய வசனம். இதுக்கு நீ மீறி நடந்தீங்கன்னா நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிங்க, அவர் சொன்ன வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. அப்போனா இங்கே வேதவச்சன் சொல்லி நீ இயேசுவின் பிள்ளையா நீ வாழ, இயேசுவின் பிள்ளையா வாழ்ந்தா தான் உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நீ இயேசுவின் பிள்ளையை வாழ்ந்தா தான் உன் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும். ஆனால் இயேசுவின் பிள்ளை இல்லாமல் நீ கேட்கும்போது, ஒரு அப்பங்கிற தகுதி இல்லாமல் நீ கேட்கும்போது அப்பன் எப்படி உனக்கு தருவார்? ரோட்டில் போகிறவனு வந்து எனக்கு அதை கூட இதை கூட கேட்டால் தருவானா? பெத்த பிள்ளை கேட்கும்போது அப்பன் செய்வான். ஒரு பெத்த மகன் அப்பாட்ட கேட்கும்போது எப்போ எனக்கு அது வேணுமா, எனக்கு வண்டி வேணுமா, புல்லட் வேணுமா, அது வேணுமா, வாங்கி கொடுப்பா அப்போனா அப்பா வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா நீ அவனுக்கு பிறந்திருக்கிற, அந்த அப்பனுக்கு நீ பிறந்திருக்கிற, அப்போ நீ கேட்கும்போது கொடுப்பாரு. அப்போ அதே போல தான் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் அவனை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த அப்பனை காட்டிலும் அந்த அப்பன் பெரியவர். அப்போ அந்த அப்பனை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நடந்தீங்கன்னா இந்த அப்பையும் கொடுப்பதை காட்டிலும் அந்த அப்பன் அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உனக்கு இந்த அப்பனை காட்டிலும், பெத்த அப்பனை காட்டிலும், வசனத்தில் பிறந்த அப்பன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஏசப்பா வந்து உங்களுக்கு அப்பா மாறணும், நீங்கள் அவருக்கு பிள்ளையாக மாறணும், ஒன்றுமே வேணாம். சண்டைப்பட்ட குடும்பத்தை 4 குடும்பத்தை சமாதானம் பண்ணி வச்சுருங்க. அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அண்ணன் தம்பி ஒன்று சேர்த்து வைங்க. நாத்தனா மாமியா மருமக பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் பேசாமல் இருக்காங்களா, அவங்களுக்குள்ளே சமாதானம் வரும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீ 4 குடும்பத்தை ஒன்று சேர்த்தேனா, 4 குடும்பத்தை சமாதானம் இல்லை குடும்பத்தை சமாதானம் சேர்த்து விட்டேன்னா நான் உனக்கு அப்பாவை மாறிடுறேன், நீ கேட்குறத உனக்கு நான் கொடுப்பேன். கைத்திட்ட பக்கமே சொல்லுங்க. இதை தான் நம்ம விதைக்கணும், இதை தான் விதைக்கணும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளையை வாழ முடியும். அப்படி எப்படி உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு? உனக்கு அப்பாவும் இருந்தால் தான் பிள்ளைக்கு பதில் கொடுப்பாரு, தேவைகளை சந்திப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? சமாதானம் பண்ணுகிறவர்கள் சொல்லுங்க, தேவனுடைய சொல்லுங்க, நான் எங்கே சண்டை இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் குடும்பத்தில் நாத்தனா அத்தையில் சமாதானம் இல்லாமல் இருந்தாங்களும் அவங்களுக்கு சமாதானத்தை நான் போதிப்பேன். சமாதானத்தை போதித்த உடனே, அவர்களை சமாதானப்படுத்தின உடனே எனக்கு அவர் அப்பாவை மாறிடுறாரு. நான் கேட்டால் உடனே அவர் கொடுப்பார். அல்லேலூயா. பெத்த பிள்ளைக்கும் தத்து பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெத்த பிள்ளை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். அவர் வந்து அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கல, அழியா வித ஜீவ வசனத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது வந்து சத்தியம், இது வந்து சத்தியம். அதனால் வந்து பிரிவினைக்கு நீங்கள் துணை போகாதீங்க, சண்டைக்கு துணை போகாதீங்க, சமாதானத்துக்கு என்ன செய்யுங்க? துணை போங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தான் ஒரு பொண்ணு வந்து எனக்கு அவன் கூட வாழ பிடிக்கல, அது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ச்சு, வேண்டவே வேண்டாம் அப்படின்ச்சு. நான் சொன்னேன், டைவர்ஸ்க்குலாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் அப்படி கிடையாது, அந்த இறுதியை வந்து திருக்குறள் இறுதியம் ஒரு நேரத்தில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், நீ புருஷனை ஏற்றுக்க, ஏன்னா நீ அடுத்து வந்து நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கிறதே எவ்வளவோ பாடுபட வேண்டியது இருக்கிறது. பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பிள்ளைய மாப்பிள்ளையை பார்க்க வச்சு அதுக்கு செலவு பண்ணி நிச்சயம் பண்ணி பூவை வச்சு கல்யாணத்தை முடித்து மண்டபத்தை பிடிச்சி பத்திரிக்கை அடித்து எவ்வளவோ அலைஞ்சி பெற்றோர்களை கஷ்டப்படுறாங்க. நீ ஈஸியாக அவனை வந்து வேணாங்கிறிய, நீ நெளிஞ்ச பாத்திரத்தை நெளிய எடுக்கலாமா? அவன் வந்து திரும்பி வர்றேங்கிறானா, நீ ஏற்றுக்கொள்ளுமா? எனக்கு வேறு கல்யாணம் வேணும்னு சொல்லி ஓடாதாம்மா, விட்டு கொடுமா, தாழ்மைப்படுமா, சேர்ந்து வாழுமா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை வந்து அவனை சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் பாடுபட்டேன். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வழி அந்த பிள்ளையா சரி ரைட்டு நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன்னு சொல்லி அவனை வர வச்சுக்கிட்டு சமாதானம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்க நினைச்சாங்க. அந்த திருக்குறள் இறுதியம் போயிருச்சு. பார்த்துக்கொள்ளு.
இப்போ நான் அடித்து பேசலாம், அப்பா நீங்கள் வந்து எனக்கு அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை, நான் 2 குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறேன், டைவர்ஸ் ஆன குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ரைட்டாக கேட்க முடியும் அப்பாட்ட, ஏச மாட்டேன். ஏன்னா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், நான் உங்களுடைய பிள்ளை, நான் 2 குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்கிறேன், சண்டைப்பட்ட அண்ணன் தம்பி ஒன்று சேர்த்துருக்கிறேன், அதனால் எனக்கு கண்டிப்பான முறையில் எனக்கு நீங்கள் வந்து கேட்ட காரியத்தை தரணும் அப்படின்னு சொல்லி அடித்து நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை. சாப்பிட தூங்க படுக்க போக, சாப்பிட தூங்க படுக்க போக. அப்போனா ஒரு காரியத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கிரியை நீங்கள் பண்ணணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு 10ஆம் வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோராஜ்யம். அதாவது சமானத்தை என்ன செய்யுங்க, போதிங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னொன்று, தயவ விதையுங்கள், இரக்கத்தை அறுவடை செய்யும். லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்காரு? இரக்கமுள்ளவர்களாய் என்ன செய்யுங்க, இருக்கணும். இரக்கமுள்ளவராய் இருக்கணும். அடுத்து 37ஆம் வசனம் வாசிங்க. அதுலேயே, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளியா என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ வருங்க, ஒருத்தனை குற்றப்படுத்தி நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? எப்படி போட்டிருக்கு பைபிளில்? எப்படிமா போட்டிருக்கு? மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஒன்று, மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க, மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் குறைய அறுப்பீங்க, குற்றத்தை விதைச்சிங்கன்னா குற்றத்தை அறுப்பீங்க. அடுத்து, அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். என்னை கொஞ்சம் எல்லாம் பாருங்கம்மா. இப்போ ஒரு குடும்பம் தப்பு பண்ணுது, ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறான், அப்போனா அவனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவன் குற்றப்படுத்தினதை 10 பேர்த்துல நீங்கள் வந்து பறைசாற்றீங்கன்னா அவன் குற்றத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்துறீங்க. அப்படி பகிரங்கப்படுத்தும் போது ஏசப்பா சொல்கிறாரு, நீ அவனை குற்றப்படுத்த, நீ வந்து 1000 பேத்துக்கு முன்னாடி நீ குற்றப்படுவாய் அப்படிங்கிறார். ஏசப்பா சொல்கிறாரு, நீ ஒரு தப்பு பண்ணானா அவனை தனியாக கூப்பிட்டு அவனை கவுன்சிலிங் பண்ணி ஆலோசனை பண்ணுன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அதனால் 10 பேத்துக்கு முன்னால் அவன் குற்றத்தை, அவன் தப்பை, அவன் பாவத்தை பறைசாற்றுவது அது தகுதி அல்ல. அப்படி நீ பண்ணினா உன்னை 1000 பேர் உன்னை குற்றப்படுத்துவான். உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும். அடுத்து, அவன் குற்றத்தை என்ன செய்யாதீங்க, பறைசாற்றாதீங்க. அப்படி பறைசாற்றும் போது அந்த குற்றத்தை நம்ம விதைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், அதுக்குண்டான அறுவடையை பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். கொலைசீர் 3:14. இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொள்ளுங்கள். 15ஆம் வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. தேவ சமாதானம் எப்போ பார்த்தாலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருதயத்தை என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். நீதிமொழிகள் 21:21. நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். நீதியும் ஜீவனையும் பரலோக மகிமையும் அடைவான். இங்க ஜீவனையும் நீதியையும் அவட மகிமையும் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு காரியம் என்ன? நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீதியையும் தயவையும் அன்பையும் பின்பற்றுகிறவன் அவனுக்கு கிடைக்கிற அறுவடை, அவன் ஜீவனோடு வாழ்வான், நீதியோடு வாழ்வான், அவன் மகிமையோடு வாழ்வான். ஜீவனோடு வாழ்வது மாத்திரமல்லாமல் அவன் உயர்வாக வாழ்வான், மகிமையான காரியத்தை வாழ்வான். அப்பனா நீ பின்பற்றுகிற காரியம் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் எந்த காரியத்தை பின்பற்றுகிறாயோ அதுக்குண்டான பதில், அதுக்குண்டான அறுவடை. திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை, நல்ல மனதில் கொண்டு வாங்க. நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன். நீ எதை பின்பற்றணும்? நீதியான காரியம் என்ன, அதை மட்டும் தான் பின்பற்றணும். தீமையை பின்பற்றக்கூடாது, கசப்பை பின்பற்றக்கூடாது, பிரிவினையை பின்பற்றக்கூடாது, சண்டையை பின்பற்றக்கூடாது, முரண்பாடான காரியங்களை பின்பற்றக்கூடாது. நீ பின்பற்றுகிற காரியம் எதுக்கு பின்னால் நீ போகணும், எது நீதியான காரியம், எது உண்மையான காரியம், அதுக்கு பின்னால தான் அவன் வாழ்க்கை போக வேண்டுமே தவிர, தயவு எங்கே இருக்கிறதோ அதுக்கு பின்னால் தான் அவன் வாழ்க்கை போக வேண்டுமே தவிர வேறு எதுக்கும் போகாது. ஆனால் நீதியும் தயவையும் நீங்கள் பின்பற்றினா அதுக்குண்டான அறுவடை என்ன? ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். இங்க ஜீவனையும். உங்களுக்கு எந்த ஒரு பித்தாலாட்டக்காரனும் உங்க வாழ்க்கையில் வர மாட்டான். நீதியானவன் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் வருவான். தயவான காரியங்கள் மட்டும்தான் வரும். உங்க மேல ஒரு தேவ மகிமை இறங்கிடும். அன்பான ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பின்பற்றுகிற காரியம், உங்கள் கண்ணு முன்னால் அதை போட்டால் இவ்வளோ கிடைக்கும், அதை போட்டால் இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்கிறான், இதை வந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், தப்பான காரியங்கள் சொல்கிறான்.
அது வந்து நீதி கிடையாது. ஆனால் நீதியையும் தயவையும் நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு கர்த்தர் 3 காரியத்தை கொடுக்குறாருங்க. ஒரு பெரிய மகிமையை கொடுக்குறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயா 1:19. ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்போ இங்கே செவி கொடுக்க வேண்டிய காரியம் இருக்கிறது, செவி கொடுக்காத காரியம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கரெக்டாக டயத்தை கலந்து கொள்ளுங்கள். முழு மனதோடு கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் செவி கொடுத்து கரெக்டாக நடந்தீங்கன்னா, செவி கொடுத்து கரெக்டாக நடந்தீங்கன்னா நடக்கிற காரியம் என்ன? செவி கொடுத்து நடந்தால் என்ன கிடக்கும்? தேசத்தில் இருக்கிற நன்மை அத்தனை நீங்கள் சுதந்திரிக்க முடியுங்க. இந்த உலகத்தில் தேசத்தில் வந்து நிறைய தீமைகள் இருக்குது, ஆனால் நன்மைகள் இருக்குது. தேசத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த பூமியில் என்னென்ன நன்மை இருக்குது, அத்தனை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தனை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் கீழ்ப்படிதல் இருக்கும்போது. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கீழ்ப்படிதல் இருந்தால் நன்மைகள் உங்களை தேடி வரும். என்ன நன்மை? தேசத்தின் நன்மைகள். அதிகாரி அந்தஸ்து, தகுதி, கலெக்டரு, ஐஏஎஸ், இதெல்லாம் தேசத்தில் வருகிற ஒரு நன்மைகள். அப்போ இந்த நன்மைகளை உங்கள் பிள்ளையை சுதந்திரிப்பாங்க. அதுக்கு என்ன? ஒரே ஒரு காரியம், கீழ்ப்படிதலை நீங்கள் விதைச்சிங்கன்னா தேசத்தின் நன்மைகள் உங்களை தேடி வரும். கீழ்ப்படிதல் முதல் தேவை. முதல் சபையில் கீழ்ப்படிதல் இருக்கணும். சபை போதகருக்கு தேவ பிள்ளைகள் கீழ்ப்படிதலாக இருக்கணும். அடுத்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போதனையை போதிக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நல்லா சரியாக அப்பன் சொல்கிறது தாய் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடந்தால் அந்த பிள்ளையை தேசத்தின் நன்மைகளை புசிப்பார்கள். தேசத்தின் நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கீழ்ப்படிதல். கேட்குறது, சொல்கிறத கேட்குறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை துதிங்க அப்படின்னா எனக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குது வேலைக்கு போனீங்கன்னா கீழ்ப்படிதல் இல்லை. அப்போ கீழ்ப்படிதல் அவங்களுக்கு இல்லைன்னா தேசத்தின் நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு வராது, தேசத்தின் நன்மைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வராது, நீங்கள் இழந்துருவீங்க. கீழ்ப்படிதல் ஒரு குடும்பம் இருந்தால், ஒரு கணவன் மனைவி இருந்தால், எங்கள் இதை செய்யுமா, செய்ய வேணாமா, போக வேணாமா அப்படின்னா சரிமா அப்படின்னு சொல்லி நீ என்ன சொல்கிறது நானே கேட்குறது, நீலாம் ஒரு ஆளா, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா, உன் வேலை என்னமா அதை பாரு அப்படின்னு வந்து புருஷன்காரன் சொன்னான்னா கீழ்ப்படிதல் இல்லை. கணவன் மனைவி ஒரே சரீரம், இவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும், போக வேணாமா, ஒரு மனதோட எந்த காரியத்தையும் செய்யணும். நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசினா அது கீழ்ப்படுதல் இல்லை. அப்போ தேசத்தின் நன்மைகள் உன் குடும்பத்துக்கு வராது. தேசத்தின் நன்மைகள் உன் குடும்பத்துக்கு வரணும்னா, தேசத்தின் நன்மைகள் உன் பிள்ளைகளுக்கு வரணும்னா கீழ்ப்படுதல் இருக்கணும். குடும்பத்தில் இந்த ஊருக்கு போவேனாங்க சரி, இந்த வீட்டுக்கு போவாங்க சரி, இந்த வீட்டுக்கு போவேனாங்க சரி அப்படின்னு ஒரு மனது உங்கள் குடும்பத்தில் இருக்கணும். ஒரு மனது இருக்கணும், கீழ்ப்படுதல் இருக்கணும். ஆம்பளை தான் தலை, பொம்பளை தலை கிடையாது, நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற மேட்டின்மை பெருமை வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து பேசி ஒரு காரியத்தை குறித்து 2 பேரும் ஒருமனப்பட்டு செய்யும்போது அந்த காரியம் வந்து அதை நன்மையில் முடியும். அப்போ கீழ்ப்படுதல் எங்கே இருக்கிறதோ தேசத்தின் நன்மைகள் உங்கள் வீடு தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்கள். எரேமியா 17:11. அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அநியாயமாய் பணம் சம்பாதிக்கிறவன் கௌதாரி முட்டை அடகாத்தா குஞ்சு பொறிக்காது, அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிடுவான். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஆமென். அதாவது யாரையும் குற்றப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் குற்றப்பட மாட்டீங்க, யாரையும் குறை சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. இப்படிப்பட்ட விதையை விதைச்சிங்கன்னா இது உங்களுக்கு அறுவடையை பார்க்கும். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இங்க உயர்வுக்கு முன்னால் என்னது? இப்போ நீங்கள் தாழ்மை விதைச்சிங்கன்னா எதை அறுப்பீங்க? அம்மா தாழ்மையை விதைச்சிங்கன்னா எதை அறுவடை பண்ணுவீங்க? நல்லா சொல்லுங்க. அப்போனா உங்களுக்குள்ள பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கணும், வேலையில் ஒரு தாழ்மை இருக்கணும். தாழ்மை விதைச்சிங்கன்னா உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது.
உங்கள் பேச்சில் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? என்னப்ப ஓ அப்படின்னா சரி, உங்களுக்கு தாழ்மை இல்லை. அப்போ தாழ்மை எப்போ யாருக்கிட்ட இருக்கோ அவங்க நினைச்சுவாங்க உயர்த்தப்படுவார்கள். நீதிமொழிகள் 22:4 சொல்கிறது, தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம் கனவு மகிமை. 4ஆம் வசனத்தை வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் இந்த ஒரு வசனத்தை நல்லா பிடிச்சுக்கொள்ளுங்க. உலக சிநேகம் தேவனுக்கு, நீங்கள் தேவனை எப்போ நேசிக்கிறீங்க, அவர் எப்போ உங்கள் மேலே அன்பு வைக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி ஏசப்பா இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க. நம்மளை அவங்க நேசிக்கிறனால தான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், நம்ம தேவைகள் சந்திக்கப்படுது. ஆனால் அந்த அப்பா அம்மாவை பகைச்சிக்கிட்டோம்னா அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உருவாக்குனவரை படைத்தவரை நம்ம பகைச்சோம்னா நம்ம இந்த பூமியில் வாழ முடியாது. எப்பெல்லாம் நீங்கள் தேவனை பகைக்கிறீர்களோ, நீங்கள் விதைக்கும் போது தேவன் உங்களை நேசிக்கிறாரு. ஆனால் தேவன் உங்களை பகைக்கும்படி நடந்து கொள்ளாதீங்க. தேவன் உங்களை எதிராளிகளை பார்க்க வைக்கிறது நடந்து கொள்ளாதீங்க. அப்படின்னா எப்போ தேவன் உங்களை பகைக்கிறார் அப்படின்னு கேட்டால், உலக சிநேகம், உலக ஆசபாசம், களியாட்டங்கள், மார்க்க பேதங்கள், இவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாம உலக சிநேகத்துக்கு போறீங்களே, ஊரை சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், மினிக்கிட்டு 4 பேத்துக்கு முன்னால் ஒரு பகட்டிடா போகணும், அவனை போல வாழணும், இவனை போல வாழணும், இவனை போல ஆடணும், இவனை போல ஓடணும், அவனுக்கு முன்னால் நல்லபடியாக இருக்கணும், இவனுக்கு முன்னால் நல்லபடியாக இருக்கணும், இவனுக்கு மேலே சொத்து சேர்க்கணும், அப்படிங்கிற அந்த மாதிரி உலகப்புறமான சிநேகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது, உலகப்புறத்தில் அன்பு வைக்கும்போது, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் பகைக்கிறார். தேவன் நம்மளை பகைக்க கூடாது. ஆனால் தேவன் உங்களை பகைக்க வைக்க முடியும் நடந்து கொள்றதுனால தான் அவர் பகைச்சிட்டார்னா எப்படி அற்புதம் பண்ணுவார்? அவர் பகைச்சிட்டார்னா எப்படி நம்மளுக்கு அதிசயம் பண்ணுவார்? அவர் நம்மளை பகைச்சிட்டான் எப்படி குடும்பத்தை நடத்துவார்? அவர் நம்மளை பகைச்சிட்டான் எப்படி தேவைகளை சந்திப்பார்? ஆனால் எப்போது நாம் தேவனை பகைக்க வைக்கிறோம் என்று கேட்டால், உலக சிநேகம் எப்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளே கடந்து வருகிறதோ அப்போது தேவன் உங்களுக்கு பகையாளியாக மாறிடுறார். தேவன் உங்களுக்கு என்னவா மாறுகிறாரு? உலக சிநேகம். உலக சிநேகம், ஆவிக்குரிய ஜீவன் ஒன்று இருக்குது, உலக சிநேகம்னு ஒன்று இருக்குது. திரைப்படங்கள் பார்ப்பது, உலகப்புறமான ஜாலியான வாழ்க்கை வாழ்வது, தண்ணி அடிப்பது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது, ஜாலியாக சுற்றுறது, அதெல்லாம் உலக சிநேகம். அந்த உலக சிநேகம் உங்களுக்கு எப்போல்லாம் வருகிறதோ கர்த்தர் உங்களை ஒரு பகையாளியாக பார்க்குறார், பகையாளியாக பார்க்குறார். அதனால் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தயவுசெய்து இங்கே யாராவது உலக சிநேகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா விட்டுருங்க. கர்த்தர் தான் முக்கியத்துவம். அவர் பகையாளியை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. 5ஆம் வசனம், நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? 6ஆம் வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவனை நீங்கள் பகையாக வைக்கக்கூடாதுங்க. தேவன் உங்களை எதிர்க்கக்கூடாதுங்க. தேவனை எப்போ உங்களை எதிர்ப்பார்னா, எப்போ நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்களோ அப்போ கர்த்தர் உங்களை என்ன செய்வார், எதிர்ப்பார். இது நான் வாங்கின வீடு, நான் கட்டின வீடு, என் ட்ரெஸ்ஸு, என் நகை, என்னால் தான் குடும்பம் நடக்குது, நான் இல்லைன்னா அந்த குடும்பம் நடக்காது, நான் தான் என் பிள்ளையை படிக்க வச்சேன், நான் தான் எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா பார்க்குறது உங்கள் கடமை. அதை பெருமையாக 4 பேர்த்துட்டு பேசக்கூடாது. தாய் தப்பனை கணம் பண்ணணும். நான் தான் எங்கள் அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றுறேன், அது பெருமையை பேசக்கூடாது. அப்படி பெருமையை பேசினீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, எதிர்க்கிறார். கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 12:11, எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நல்லா கவனிங்கம்மா, அம்மா நல்லா கவனிங்க. என்னைய பாருங்க. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு பணப்பிரச்சனையில் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு உண்மையான ஒரு அன்பு இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நிந்தையில் மாட்டிக்கிட்டீங்க, அவமானத்தில் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துன்பமும் இந்த நிந்தையும் இந்த அவமானமும் இது ரொம்ப நாளே கிடையாது. இதுக்குண்டான பிரதிபலன் என்ன தெரியுமா? இதுக்குண்டான பிரதிபலன், நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான பலன் ஒரு பக்கம் இருக்கிறது.
அது எப்போ தெரியுமா ஒரு வாசிங்க திருப்பி இந்த வசனத்தை. எந்த சிற்சையும் எந்த ஒரு சிச்சையும் எந்த ஒரு சோதனையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல். தற்காலத்தில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியாது. குடும்பத்தில் ஒரு சரியான ஒரு வருமானம் இல்லைன்னா மனைவி வந்து அன்பு செலுத்த முடியாது. மனைவி வந்து கடுகடுன்னு ஒழுகத்தான் செய்யும். ஒரு கணவன் வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தானா வாங்க உட்காருங்க டீ சாப்பிடுங்கன்னு சொல்லும். ஒரு வருமானம்லாம் வேலை வெட்டியெல்லாம் சும்மா வந்து சாப்பிட்டு சும்மா சுற்றிட்டு வந்தோம்னா மனைவி அன்பு கிடைக்காது, சமாதானம் இருக்காது குடும்பத்தில். அப்ப என்ன செய்யணும்? அது ஒரு சோதனை, அது ஒரு சிச்சை உனக்கு. அடுத்து ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை. ஒரு காலத்துல வந்து என்ன தெரியுமா, அது உங்களுக்கு நீதியா முடிய போகிறது. இந்த இந்த ஒரு விதையை விதைச்சிட்டிங்கன்னா, துக்கத்தில் துன்பத்தில் பொறுமையாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய நீதியின் அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமேன். மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கத்தை விதையுங்கள், மன்னிப்பை என்ன செய்வீங்க? அறுவடை செய்வீங்க. நான் சொல்கிறேன், சீக்கிரம் சொல்கிறேன். இரக்கத்தை நீங்கள் விதைச்சிங்கன்னா மன்னிப்பை என்ன செய்வீங்க? அறுவடை செய்வீங்க. 2 பேதுரு 1:5 பார்த்தீங்கன்னா, சகிப்புத்தன்மையை விதையுங்கள், சகிப்புத்தன்மையை விதையுங்கள். சகிப்புத்தன்மை கஷ்ட நேரத்தில் ஒரு பொறுமையை நீங்கள் விதைச்சிங்களா, நீங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா நல்ல குணத்தை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அடுத்து தாழ்மையை விதையுங்கள், ஞானத்தை அறுவடை செய்வீங்க. நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. பார்த்தீங்களா? எனக்கு ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு கேட்குறீங்களா? ஞானத்துக்கு ஒரு விதை விதைக்கணும். என்ன விதை? ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு விதை விதைக்கணும். தாழ்மைங்கிற ஒரு விதையை விதைச்சிங்கன்னா ஞானம் உங்களுக்கு விளைஞ்சி வந்து நிற்கும். ஞானம் என்பது பணத்தை கொண்டு வரும், ஞானம் என்பது அறிவை கொண்டு வரும், ஞானம் என்பது உற்சாகத்தை கொண்டு வரும். சாலமோன் ராஜா அவர் வந்து ஞானத்தை தான் கேட்டார், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஞானத்தோடு கூட அவர் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அப்போ யாருக்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ கூட ஐஸ்வர்யம் வந்துடும். அப்போ இந்த ஞானம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேணும். அப்போ அந்த ஞானம் எங்கேருந்து புறப்பட்டு வருகிறது? அந்த ஞானம் வருவதுக்கு எதை விதைக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தாழ்மையை விதைச்சிங்கன்னா ஞானம் உங்களை தேடி வந்துடும். என் பிள்ளைக்கு அறிவில்லை, என் பிள்ளைக்கு படிப்பு சக்தி இல்லை, ஞாபக சக்தி இல்லை, ஞானமே இல்லை அப்படின்றீங்களே, நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையை கற்றுக் கொடுங்கள், இரக்கத்தை கற்றுக் கொடுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஞானம் வந்துடும்.